அனைவருக்கும் அப்பாக்கள் தின நல்வாழ்த்துக்கள். அப்பாவை பிடிக்காத ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். வீடியோவை தள்ளி விட்டுறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊரில் ஒரு அப்பா மகன், அம்மா கிடையாது. அப்பாவோட கண்ட்ரோலில் பையன் வளர்கிறான். படித்து முடித்து பல இடங்களில் வேலை தேடி கிடைக்கல. அப்பாவோட டார்ச்சர் வேறு. எப்போ பார்த்தாலும் அப்பா நொய்யின்னு அரைச்சிக்கிட்டே இருப்பார். எல்லாம் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராத, தம் அடிக்காத, தண்ணி அடிக்காத, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை, ஏன் அந்த ஃபேன் தேவையில்லாமல் ஓடுது, அந்த ஏசி ஏன் ஓடுது, அதை ஆஃப் பண்ணு. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் இவனை நோக்கடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. எப்படா இந்த ஆளை விட்டு ஒளிவோம் நம்ம அப்படின்னு அப்பா மேலே பயங்கர கோவத்தில் இருக்கும்போது ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. இவனும் இன்டர்வியூக்கு போகிறான். அங்கே போனால் 250 பேர் 300 பேர் இருக்காங்க. பல பேர் ரிஜெக்ட் ஆகி வெளியே வராங்க. என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம செலக்ட் ஆக மாட்டோமா? சரி, இந்த சும்மா இருக்க நேரத்தில் அந்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இவனுடைய நேரம் வரும்போது உள்ளே கூப்பிட்றாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். இவன் செலக்ட் ஆகிடுறான். இவனுக்கே ஆச்சரியம். சார் எப்படி சார், இந்த குவாலிஃபிகேஷன் கூட எனக்கு கிடையாது, எப்படி சார் நான் செலக்ட் ஆனேன் அப்படின்னு ஆச்சரியத்தில் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி எங்களுக்கு குவாலிஃபிகேஷனோட நல் ஒழுக்கம் தான் முக்கியம், அது உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவன், என்கிட்ட நல் ஒழுக்கம் இருக்கா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட திரும்ப கேட்குறான். ஆமாம் தம்பி, இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து செருப்பை கூட ஒழுங்காக கழட்டி விடாமல் அங்கங்கே கழட்டி போட்டிருந்தாங்க. அதை பூரா எடுத்து ஒழுங்குபடுத்துனீங்க. கார்டனில் தண்ணி தேவையில்லாமல் டீப்லேருந்து வெளியே போயிட்டு இருந்துச்சு, அதை போய் ஆஃப் பண்ணிங்க. ஹாலில் ஒன்று ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஏன்டா இது தேவையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போய் ஆஃப் பண்ணிங்க. இதான் தம்பி நல்ல ஒழுக்கம், இதை வந்து நாங்கள் கேமராவில் பார்த்தோம், அதனால தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்ன உடனே ஓன்னு கதறி அழுத ஆரம்பித்தான். நேராக ஓடி போய் அவங்க அப்பா காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மான்னு சொல்லி கத்துன்னு கதறி அழுதான். அப்பா அவனை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொன்னார். பரவாயில்லப்பா, நாங்கள் திட்டுறது கத்துறது எல்லாமே உங்களுக்கு வந்து தப்பாக தான் புரியும். ஆனால் நாங்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பாக்கள் சொன்ன எல்லாமே நம்ம நன்மைக்கு தான் அப்படின்னு உனக்கு தெரிய வரும். ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது நீ தெரிஞ்சுட்ட பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணார். இது மாதிரி தாங்க பல பேர் அப்பாக்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை திட்டுறாங்க, நம்மளை சண்டை போடுறாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் தப்பாக பிடிச்சிட்டு பல பேர் அப்பாக்களை பிடிக்காமல் நிராகரிக்கிறாங்க. அப்பாக்கள் உயிரோடு இருக்கும்போது வார்த்தைகளால் அப்பாக்களை சாகடிக்கிறாங்க. செத்ததுக்கப்புறம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் பட்டியலிட்டு படையல் போட்டு ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு கத்தி கதறி அழுகுறாங்க. அதனால் அப்பாக்கள் நடமாடும் தெய்வங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போதே அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்காக நினச்சிட்டு அவங்கள கொண்டாடுங்க, நிராகரிக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி அப்பாக்கள் இல்லாத பல பிள்ளைகளுக்கு தெரியும் அப்பாவோட அருமை என்ன அப்படின்றது.